என்ன அபிராமி அப்படி சொல்லிவிட்ட? நான் உனக்கு தூரத்து அண்ணன் முறை, உன் மகனுக்கு மாம முறை. அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு நான் படுற பாடு அந்த நாகேஸ்வரிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், நாய் படாத பாட்டுல படுறீங்க. டேய் மூக்க தொடரா கரப்பாம்பூச்சி. அண்ணே, எனக்கு வசதி வந்தா இந்த வருஷமாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான் இருக்கேன். எப்போ அந்த நல்ல காலம் பிறக்க போகுதோ? சில கெட்டகரங்கள் விலகி போயிட்டா உங்களுக்கும் உங்க மகனுக்கும் நல்ல காலம் பிறக்கும். அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்டா. பரிகாரம் மட்டும் பண்ண போடாது, பேய் அடிச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டணும். உனக்கு நாய் அடிக்கவே தெரியாது, பேய் அடிக்கிறியா? அம்மா, ஐயோ என்னடா மனோகர், உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்கே. வயசு பையன் அடிக்கடி வலிக்கு விடுவாரு, காயத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல. அத நீங்க வர மாமா. ஒண்ணு இல்லம்மா, புறாவட்டைக்கு காட்டுக்கு போனேன். விறகு பொறுக்க வந்த பொண்ணு ஒரு சிறுத்தை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அது கூட சண்டை போட்டு அதை சாவடிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டேன். அவர் க்ளோஸ் பண்ணது பொம்பளை சிறுத்தையா இருக்கும். ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா உனக்கு என்ன சும்மாரு? டேய் வாடா, ஊருக்கு போலாம். உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமா நீங்க? எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குமா. நம்ம எஸ்டேட் நிலம் தரிசா கிடக்கு, அதெல்லாம் சீர் பண்ணிட்டு அடுத்த மாசமே நான் வந்துடுறேன். தம்பிய விட்டுட்டு போமா, எஸ்டேட்ட ஒரு வழி பண்ணிடுவாரு. பண்ணிடுவோம் சொல்லுங்க. டேய் பஞ்சவர்ணம், அம்மா வண்டி எடுறா. சரிங்கம்மா. வரேன்ப்பா. சரிம்மா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. வேளா வேளைக்கு சாப்பிடணும். ராத்திரி எல்லாம் கண்முழிக்க கூடாது. முடிக்க மாட்டேன். அண்ணே, இவனை கொஞ்சம் பாத்து. நல்லா பாத்துக்கிறேம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். சரி. அம்மா, நான் சொல்றேன்னு கோச்சிட கூடாது. நம்ம தம்பிக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் பொறுப்பு வந்துருமா? நாடருந்து போறாதா? அவனை நம்பி இன்னொரு பொண்ணு வந்து அழணுமா? அம்மா, இந்த மாதிரி ஆம்பளைங்களை அழ வைக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்குமா. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டா தம்பி பொட்டிப்பா மாதிரி அடங்கி போகுது. ரொம்பவும் ஆட்டாத, சுழிக்க போகுது. ஏண்டி சுந்தரி, பரமக்குடியில பட்னியும் பசியுமா கிடந்த ஒன்ன பொண்டாட்டிக்கு தெரியாம இங்க குடி வச்ச. இப்ப என்னடான்னா வசதி வந்த உடனே மரியாதையில உனக்கு அசதி வந்துருச்ச. புளிக்குதா? கசக்குது. பின்ன என்னயா உன் மருமக மனவரு எச்சிக்கையால கூட காக்க ஓட்ட மாட்டேங்கிறான். இதோ பாரு, இந்த தடவை அவன் படிஞ்சு வரல, நான் என் மகளை கூட்டிட்டு டபாய் போயிடுவேனாக்கும். டபாயா? ஓஹோ, துபாயா? ஏதோ ஒண்ணு. இந்த பாருடி, அப்படி எல்லாம் சொல்லாதடி. என்ன பண்ண சொல்ற? நீ உன் மகளுக்கு சரியா ட்ரைனிங் கொடுக்கல. ஊர்வசி, மம்மி பாடிய ராசாத்தி. இன்னைக்கு அந்த மனோர் பையன் வந்ததும் பாட்டில் இருக்கிறத கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்தி கொடுத்து அந்த வெத்து பத்திரத்துல எப்படியாச்சும் கையெழுத்த வாங்கிடு. போடுவாரா மம்மி? அதெல்லாம் நல்லா போடுவான். வெறும் போதை மாத்திரம் பத்தாது, காதல் போதையே அதுல கலக்கணும். வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். உரோசி. ஹலோ உரோசி. வாங்க தம்பி. என்ன ஊர்வசி ஒரு மாதிரி இருக்கா? பிரஷ் பண்ணல இல்ல? ஓ, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் உங்க கவலை தான் தம்பி. ஏன் கவலையா? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்த ஆசைப்படுறேன். நீங்க என்னடனா இந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன விளக்க அணைக்க சொல்றீங்களே தவிர அப்புறம் என்ன மறந்துட்டு போயிடுறீங்க. மறக்கிறதா? விஸ்கி பிராண்டி இந்த சிகரெட் எல்லாம் மறக்கலாம், உன்னை மறக்க முடியுமா? வா உள்ள போலாம். ஊர்வசி, டாடி இதை எடு, இதை எடு. அவங்கிட்ட இதுல நீ கையெழுத்து வாங்கிட்ட, உன் தலையெழுத்தே மாத்தி உன்னை எஸ்டேட் ஓனர் ஆக்கிடுறேன். போ. முதல் ரவுண்டு கல் படிச்சாதான் கிக்கா இருக்கும். போதும் டியர். கொஞ்சம். என்னது கவனிப்பு ரொம்ப வேகமா இருக்கு? இந்த போதையோட காதல் போதையும் கலந்தா ஏங்க அந்த சாக்குல இங்க போதை ஏறுதோ? புதுசாவா ஏறுது? கேப் இல்லாம கபகபன்னு குடிச்சா ஒரே கிக்கா இருக்கும். அப்பா, என்ன தேவை? இந்த பேனாவை உங்களுக்கு பிரசன்ட் பண்ண வாங்கினேன். தேங்க்யூ. நல்ல நேரம் பிரசன்ட் பண்றதுக்கு. முதல்ல உங்க கையெழுத்த போடுங்க. யூ மீன் ஆட்டோ? எங்க போட்டோம்? இதுல. எல்லாம் ரெடியா வச்சிருக்குது. புக் எதுவும் இல்ல, நீ படம் முதல்ல வச்சு போடுறேன். பாத்தியடா, என் மகளை பத்தி குறைப்பட்டியலே, எம்புட்டு கை காரியா இருக்கிறா. உன்ன மாதிரியே உன் மவ சொன்ன உடனே கப்புன்னு புடிச்சுக்கிறான். தேங்க்யூ டார்லிங். வெல்கம் டியர். கொட்டா கொட்டா.
என்னது கையெழுத்தே காணோம்? அடுத்த பக்கத்துல இருக்கா? இந்த இருக்கு. குடி போதையில் கையெழுத்து போட மாட்டேன். அட பாவி, உலக்கைய முழுங்கி சுக்கு கஷாயம் சாப்பிடுறோம் போல் இருக்க. உம்ம மருமகன் தானே, உம்ம மாதிரியே இருக்கான். உன் மகன் என்ன கழிச்சா? என்ன பண்ண நீ உள்ள? ஏயா, உமக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமோ என் மவளை பெரிய எஸ்டேட் ஓனர் ஆக்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா? பூசாரி மவ எசமானி ஆயிட்டா. என் மவளோட கதி என்னங்கிற? இருடி, ஏண்டி சும்மா போட்டு அலட்டுற? பூசாரி மகள் அந்த இடத்தை விட்டு எடுத்துட்டு உன் மகள் அந்த இடத்துல வைக்கல. நான் நீலமேகம் இல்ல. மம்மி மம்மி டாடி அவர் வந்துட்டாரு. எவரு? மனோகர். இது? மனோகரா? இன்னைக்கு இங்க எப்படி வந்தான்? ஆமா, அவன் இந்த மாதிரி 4 இடத்துக்கு போவான். எடுப்பு சாப்பாடு திங்கிற பய. இல்லடி, முதல் இரவுலயே அவன் இங்க வந்தான்னா உன் பொண்ணு பேர்ல அவனுக்கு மோகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஊரு அவன் வந்த உடனே இந்த மாதிரி பல்ல இழிச்சிட்டு நிக்காத. அப்படியே ஓடல் பண்ணு. ஓடலா? அப்படின்னா என்னம்மா? தொட்டா ஏட்டு நில்லு. ஐயோ, என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தைய கட்டிட்டீங்களே. நான் இனிமே என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன் அப்படின்னு அழுது புலம்பு. வேண்டாப்பா வேண்டாம், நான் இனிமே உசுரோட இருக்க மாட்டேன். நான் செத்து போறேன், விஷம் குடிச்சு செத்து போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு. அந்த சிங்கப்பூர்காரங்கிட்ட செஞ்ச மாதிரியாமா? ஐயோ, எனக்கு தெரியாம ஏற்கனவே ஒருத்தகிட்ட அழுது இருக்கிறியா? ஐயோ, நான் இல்லப்பா, அம்மா. அது விடியா. இத பாரு ஊரு, அவன் வந்த உடனே அவங்கிட்ட எப்படியாச்சும் கையெழுத்த வாங்கி போட்டுரு. ஐயோ தம்பி, எங்களை இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன செய்வோம், ஏது செய்வோம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். வெளியே வேணா ரூம்ல வச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் இரு. மாமா செத்துட்டீங்களா? அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அதான செத்தவன ஆண்டான். என்ன நான் கல்யாணம் செஞ்சு உனக்கு வருத்தமா? அது எங்க அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான் தாலி கட்டினேன். அங்க நடந்தது கட்டாய கல்யாணம், இங்க நடக்கிறது காந்தர்வ விவாகம். ராஜு என்னது ஆடுறது அவளா? விட்டுடுவேனா? படு. அவன் மேல சொத்தை எழுதி வச்சுட்டா நான் எங்கேயாவது போய் 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியதுதான். அப்படி இருந்தா அந்த அப்பாயின்மெண்ட் எங்க வீட்டுல தான். போதும் விளையாட்டு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லடி. எப்ப பார்த்தாலும் கையெழுத்துன்னு. இப்ப ராகுல் இல்ல, பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது. இன்னும் போடணும். நீராட வந்தியா பெண்ணே, சீக்கிரம் தண்ணியில இறங்கு. உன் அழக கண்டு நான் ரசிக்கணும். ஆஹா, என்ன உடம்பு, என்ன உடம்பு. சும்மா கருங்காலி மரத்துல கடைஞ்சு வச்ச தேர் மாதிரில இருக்கு. என்ன வாலிப்பான தேகம். ஆஹா, என்னது இது? இதெல்லாம் என் பையனாக்குள்ள தெரியவே இல்லையே. ஆண்டவனுக்கு என்ன ரசனை. ஆப்பிள் பழத்துல அப்படியே உடம்பு, ஆரஞ்சு பழத்துல கண்ணு, திராட்சை பழத்துல கண்ணு. ஏதா இதெல்லாம்? இது பிரெஞ்சு நாட்டு பொண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம ஊர்ல இந்த பொண்ணு டான்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கான். அப்படியா? குடு. வெளிநாடுதான். 36, 26, 36. அடுத்தத பாருங்க. உடனே இந்த டான்ஸ் நான் பார்க்கணும், ஏற்பாடு பண்ணேன். அதுதானே என் கடமை. இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறேன். வாங்க, அம்மா கையோட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போட்டோ கொடுங்க. இது ஏன் கையோட இருக்கட்டும். மேர்சி புக்கு, மேர்சி புக்கு, மேர்சி புக்கு, மேர்சி புக்கு. முதலாளி இவங்கதான் நான் சொல்றேன், பிரிஞ்சு லேடி, பிரெஞ்சு நாட்டு லேடி. இவரு மை பாஸ். இப்படி வா. Nice meeting you. I am Manohar. Oh, sweet eyes. You are very beautiful. I like you. You look like a Cleopatra. நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நீங்க கிளியோ புறாவோன்னு வர்ணிக்கிறாரு. என்னடா சொல்லிட்டு போறா? உங்கள்ட்ட 5 அம்சம் புரிஞ்சிருக்கான். புடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அலையாதீங்க. Thank you. மை பாஸ், ஐ ட்ரிங்க் நோ மரியாதை. டேய், இது மேல்நாட்டு ஸ்டைல்ரா. அவ கோச்சிக்கு போறா, பரவாயில்ல வாங்கி அடி. How about you? You don't drink. What a wonder. புனிதமான பொண்ணு. என்னடா சாரை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டே? தொட்டுக்க ஊரே இல்லையா? என்ன தொட்டுக்கடா? You see,
கிட்ட வாங்கயா? I want to see your dance. டே மனோகரே, சின்னமா மேடம் டான்ஸ் நானும் பார்க்கணும். இந்த சீரட்டை பத்த வை. என்னடா முறைக்கிற? முதலாளி என்ன கொம்பா? ஆஃப்டர் ஆயில் போட்டுக்கிட்டே பின்னாடியே சுத்தி தெரிஞ்ச பையன் முறைக்கிறியா? சரி சரி போட்டோம். டுடே ஓவர். ஐ ஆம் டயர்டு. கால கை அமுக்கு. இங்க ஒளிஞ்சிட்டா கண்டுபிடிக்க முடியாது. டேய், எங்க இந்த நயா பைசா? பஞ்சவரா போயிட்டா சார். நேத்து ராத்திரி அம்மா பாட்டு வர படிக்கிறியா? பாட்டு வேற. கால் மேல கால் போட்டுக்கிட்டு சிகரெட்டை பத்தவை, முதுகப்பிடி. முதலாளின்னா எனக்கு என்ன கொம்பா? அரட்டாயர் போட்டு என் கையை பிடிச்சு வந்த பையன் நீ கேட்கல. நேத்து ராத்திரி என்ன அம்மாவா? அதுல தம்பி கிக்கல ஃபிட் ஆயிட்டேன். அதனாலதான் உளறிவிட்டேன். உளருவீங்கடா. டேய், குடிச்சவன் எவனும் உளறது இல்லடா. உள் மனசுல ஒளிச்சு வைக்கிற உண்மைய கண்ட்ரோல் இல்லாம கக்கிறான். உன் மனசுல இருக்கிறத நீ கக்கிட்ட. இப்ப அடிக்கிற அடியில ரத்தம் வந்து கக்க போற. வா. அடிக்கிற கைய அணைக்கும்னு சொல்லுவாங்க. இவர் எதுக்காக அணைக்கிறாரு? உட்கார். உட்காரா. நீங்க முதலாளி தம்பி. உட்காரா பஞ்சம் பரவாயில்ல. இந்த உடம்பு வேற தொல்லை பண்ணது. டேய், அந்த பிரெஞ்சு லேடிய எங்க விட்ட? என்ன இவ்வளவு கிட்ட வந்துட்ட? பக்கத்துல உட்காந்த. இது எதுக்கு? உட்கார. எனக்கு இப்ப வேண்டா. எவ? ஃபாரின் லேடி. தம்பி, இது நேத்தே முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி பேசாதீங்க. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? உலக படத்தை விரிச்சு வச்சு எந்த தேசம், எந்த ஊரு, எந்த பொண்ணுன்னு உங்க மாமாட்ட லிஸ்ட் கொடுத்தா அவரை கூட்டியாந்து விட்டு போறாரு. அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். டேய், அந்த ஃபாரின் லேடி நீ எங்க இறக்கி விட்டியோ அங்க கூட்டிட்டு போய் என்ன விடு. இனிமே அவதான் என் கூட பர்மனண்டா இருக்க போறா. ஐயோ, நான் மாட்டேன். என்ன பஞ்சவரம்? ஏன் ஐயா உன்னை திட்டுறாங்க? என்ன தப்பு செஞ்ச? நான் ஒண்ணும் தப்பு செய்யல. தப்பு செஞ்சவங்க எல்லாம் வேற. நீங்க போங்கம்மா. டேய், எனக்கு என்னடா இவ்வளவு கண்டா நான் பயமா? மெர்சி புக்கு, மெர்சி புக்கு. என்னடா உளற? போய் வேலைய பாரு. அடாடாடா, இப்படியும் பொம்பளைங்க இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொம்பளை பார், பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயா கருப்பு மேகம், நீல மேகம். வாங்க மரியாதைக்குரிய மாமா. யாரு? ஒன்னத்தாயா எங்க பாக்குற? என்னங்க என்ன போய் மாமான்னு சொல்றீங்க? மனோரையாவுக்கு நீங்க என்ன முறைப்படி மாமா? ஆமா, நான் தாய் மாமா, நீ பாய் மாமா. டேய் சங்கிலி கருப்பா, நீ தானே இப்ப லேட்டஸ்ட் புரோக்கர்? இத பாருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆமா. ஏன் இப்ப தொழில மாத்திக்கிட்டியா? என்ன தொழில மாத்திக்கிட்டனா? இந்த பாருங்க, விவரம் தெரியாம பேசாதீங்க. டேய் பஞ்சவர்ணம், என் கோபத்தை கலப்பாத. இத பாரு, உன் தொப்புள்ள 10 பைசா வச்சு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை தூக்கி கணத்துல போட்டுருவேன். ஆமா ஆமா, என் மருமக மனோகர் கிட்ட இந்த பிரெஞ்சு லேடி போட்டோவெல்லாம் காட்டி மயக்கி எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறியாமே. அவனை 2 மாசமா ஆளைய காணா. 2 மாசமாவா? நான் எங்க ஒளிச்சு வச்சேன்? இங்கேயும் வரலன்னா வேற எங்க போயிருப்பாரு? என்னடா ஜம்ப் பண்ற? நீ புடிச்சு கொடுத்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு பத்ரிநாத் கேதார்நாத்தா போவான். குதிரை ரேஸ்ல பணத்தை கட்டிட்டு கமான் கமான்னு கத்திக்கிட்டு இருப்பான் கழுத. ஹலோ மிஸ்டர் பஞ்சவர்ணம். ஐயோ, எலே கண்ட இடத்த பாக்காத. என் மருமக மனோகருக்கு பிரெஞ்சு லேடி செட்டப் பண்ணியே, அதுல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? எதுக்கு? நமக்கு ஒண்ணு செட்டப் பண்ணியோ? சும்மாவா? உன்கிட்ட போய் இதுக்கெல்லாம் சும்மா. இந்தா பச்சை நோட்டு 100. இது பஸ்ஸுக்கு. பஸ்ஸுக்கு 100? அது என்ன அவ்வளவு பெரிய பஸ்ஸா? அதை விடுங்க, காப்பிக்கு தள்ளுங்க. கரந்திரிய நீ கையில காசை பார்த்தா. ஆட்டோவுக்கு? ஏண்டா இப்பதானே பஸ்ல போறேன்னா அதுக்குள்ள என்ன ஆட்டோ? நான் அங்க இறங்கி போவேன். கொடுங்க. ஆமா, அத்தை இருக்கும் போது உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? யாருகிட்ட பேசுற? உங்கள்ட்ட தான். நான் என்ன செவுடா? பின்ன ஏன் இவ்வளவு கத்துற நீ? பஞ்சவர்ணம், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அத்தை ரொம்ப சொத்த. அப்படிலாம் பேசாதீங்க. அத்தை மனசு தங்கம். ஆஹா, அவங்க தெருவுல நடந்து வந்தா திருவாரூர் தேர் மாதிரி அப்படி கம்பீரமா இருப்பாங்க. கம்பீரமா தான் இருக்கு, ஆனா தேரை இழுக்க முடியலையே.
அத்தை சிரிச்சாங்கன்னா மகாலட்சுமி மாதிரியா இருக்கும். என்னடா இது, ஏன் பொண்டாட்டிய நீ இவ்வளவு வர்ணிக்கிற? அப்படிலாம் பேசாதீங்க. 1000 இருந்தாலும் அத்தை இல்லையா? என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. விவரம் தெரியாத பைய, உங்க அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? அவளுக்கு வயசாயிடுச்சுடா, ஓல்டு மாடலு. இந்த பாரு, ஊரு உலகத்துல லோக்கல்ல தானே சின்ன வீடு வச்சிருக்கானுங்க. நான் ஃபாரின்ல சின்ன வீடு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றா பஞ்சவர்ணம். அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. என் உயிரே போனாலும் சரி, நான் அத்தைக்கு துரோகம் பண்ண விட மாட்டேன். டேய், அத்தை, உன் அத்தைய கல்யாணம் பண்ண பிற்பாடு தான்டா நான் அலையிறேன். ஐயோ, அத்தை காப்பாத்துங்க. சின்ன வீடு செட்டப் பண்ணல, உனக்கு சின்ன வீடு கட்டி தர்றேன்னு சொன்னேன். இந்த மூதேவி கதையை பார்த்துட்டான். ஒழுங்கா சொல்றா. ரீல் விடாரு. என்னது ரயில் விடுறா? என்னை வா மாமான்னு சொன்னீங்க, பழிக்கு பழி. ஏண்டி சுந்தரி, ஆப்பிரிக்காவில இருந்து வந்த ராஜநாக விஷத்தை கொடுத்தோம், அப்படியே அந்த உமாவை ஒண்ணும் பண்ணலையே. அடி பாவி மவளே, என் வயத்துல பிறந்த நீ எப்படி இப்படி இருக்கிற? வருஷ கணக்கா அவனோட கூடி கொலவனியே, உன் வயத்துல ஒரு பூச்சி புழு நிக்கலையே. இப்ப வந்த பூசாரி மவளுக்கு குழந்தை கோந்து மாதிரி ஒட்டிக்கிச்சே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அந்த அபிராமி சொத்து பூரா அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருமே. நான் என்ன பண்ணுவேன்? அடி பாவி மவளே, நீ அனாதையா நிக்க போறியே. யோ, எல்லாம் உன்னால வந்த தயா. அவங்கிட்ட போய் என்ன என்னடி பண்ண சொல்ற? உன் மகளுக்கு சாமர்த்தியம் இல்ல. நான் நல்ல எண்ணத்துலதான் அவனை இங்க கொண்டாந்து சேர்த்தேன். குடும்பம் ஒரே இடத்துல இருக்கட்டும், சொத்தெல்லாம் வெளியில போக கூடாதுன்னு வலைய விரிச்சேன். அவரே வலை விரிச்சு பிடிக்க வேண்டிய பறவை இல்ல, இற வச்சு பிடிக்க வேண்டிய பெருச்சாளி. இப்ப என்னடி குடிமொழியை போச்சு? கருவுல சாகாத குழந்தைய பிறந்த உடனே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன். இத பாரியா, ஆ, குதிரை கால்ல பணம் கட்டுறதுக்கு ஊர் ஊரா போயிருக்கானே மனோவர், அவன் திரும்பி வந்ததும் அவன் சொத்து பூரா என் மவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செய்யணும். ஆ. அப்படி செய்யலன்னா எனக்கும் விஷங்களுக்கு தெரியும், ஆ? உன்னை கொன்னுடுவேன். ஆமா. அடி பாவி, ஏற்கனவே பரமக்குடியில ஒருத்தனை கொன்னுட்டு பசுவும் கண்ணுமா வந்து சேர்ந்த. அது ஒத்திகதான். ஐயோ, அதுவே ஒத்திக்கையா? இந்த பாருடி, உன் கையால பச்சை தண்ணி கூட இனிமே வாங்கி குடிக்க மாட்டேன் நான். அப்பா, அண்ணன் தள்ளுங்க. தம்பி, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. தள்ளுப்பா. தம்பி, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என் குதிரை தோத்து போச்சா? போன போட்டு போது வாங்க. அந்த பீடை பிறந்ததுமே 1 லட்சம் ரூபாய் அவுட் ஆயிடுச்சு. டேய், அவ்வளவு மட்டும் போடா. வாங்க தம்பி. நீ 2 ஒண்ணு பார்க்க மாட்டேன். பாக்கெட்ல இன்னும் கொஞ்சம் பசை இருக்கு. பெங்களூர் இருந்து நடந்தே வரணும்னு அவர் தலைவிதி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. பெங்களூர் குதிரை மைதானத்துல போய் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அட பாவி, குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துலயா போய் சொன்ன? ஆமா. அந்த ஆள் குதிரை குட்டி போட்டுருக்குன்னு நினைச்சிருப்பான். குதிரை முட்டையில போடும். எது?